சென்னையில் வாடகைக்கு எடுத்துச் சென்ற ஜீப்பை வேலூரில் அடமானம் வைத்த தாவேக நிர்வாகி அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். வாகனத்தின் ஓனருக்கே உயிர் பயம் காட்டிய அடாவடி இளைஞர் சிக்கியது எப்படி? சென்னை திருவொற்றியூரில் உள்ள காலடிப்பேட்டை பகுதியில் வசித்து வருபவர் கௌதமன். 34 வயதான இவர் கார் வாடகைக்கு விடும் தொழில் செய்து வருகிறார். இவருக்கு அண்மையில் மதுரவாயில் பகுதியைச் சேர்ந்த ஹரிஹரன் என்பவருடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 20ஆம் தேதி கௌதமனிடம் வாடகைக்கு கார் வேண்டுமென்று ஹரிஹரன் கேட்டுள்ளார். உடனே 15 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தார் ஜீப்பை வாடகைக்கு கொடுத்துள்ளார். காரை எடுத்து சென்ற ஹரிஹரன் உரிய நேரத்தில் காரை திருப்பி கொடுக்காமல் காலம் தாழ்த்தியுள்ளார். அதனால் கௌதமன் அவருக்கு போன் செய்தபோது அவரது அழைப்பை ஏற்காமல் தட்டி கடித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த கௌதமன் வாடகைக்கு கொடுத்த தனது ஜீப்பில் பொருத்தப்பட்டிருந்த GPS கருவி மூலம் அதை டிராக் செய்துள்ளார். அதன் மூலம் லொகேஷனை தேடிச் சென்றபோது அந்த ஜீப் வேலூரில் ரயில்வே ஊழியர் சுதீப் பிரகாஷ் என்பவரின் வீட்டு வாசலில் நின்றுள்ளது. அங்கு சென்று கௌதமன் விசாரித்த போது ஜீப்பை ஹரிஹரன் வேறொரு நபர் மூலமாக 1,50,000 ரூபாய்க்கு அடமானம் வைத்தது தெரிய வந்தது. அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த கௌதமன் வேறொரு தொலைபேசி எண் மூலம் ஹரிஹரனுக்கு தொடர்பு கொண்டுள்ளார். அது அன்னோன் நம்பர் என்றதும் ஹரிஹரன் எடுத்துள்ளார். அப்போது ஹரிஹரன், அவரது நண்பர்கள் ஃபைசல் மற்றும் கீர்த்திவாசன் ஆகியோர் வாடகைக்கு கொடுத்த ஜீப்பை மறந்துவிடு என மிரட்டி உள்ளனர். மேலும் உனக்கு ஜீப் தான் வேண்டுமென்றால் உன் உயிரை விட வேண்டியிருக்கும் என கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதையடுத்து கௌதமன் வேறு வழியின்றி திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஹரிஹரனை கைது செய்துள்ளனர். அத்துடன் அவர் அடமானம் வைத்த வாடகை ஜீப்பை பறிமுதல் செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் நல்லவர் போன்று பழகி வாடகைக்கு வாங்கிச் சென்ற காரை வேறொருவருக்கு அடமானம் வைத்து மோசடி செய்த தாவேக நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.